சாப்பிட்டா 60 ரூபா, பார்சல் வந்து 70 ரூபா. மீன் வரப்போ என்ன விலையில கொடுக்குறீங்க? அது 30 ரூபா 40 ரூபால வரும். அது பாறை மீன், அயலை மீன் அப்படி வரும். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முரளிதலை. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம். நாங்கள் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. டீம் ஒரு வேலை செய்கிறோம், ஓடிஞ்சு வேலை செய்கிறோம். இங்கே தான் போகிறோம். எங்கே வேலை செஞ்சாலும் வண்டி இங்கே ஓரம் வச்சு இங்கே தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் சாப்பாடு. பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த ஹோட்டல் சூப்பர் பெஸ்ட்டு. நான் 60 ரூபாய்க்கு சாப்பாடு வெறும் பிள்ளையார் தரமாட்டாங்க. இங்கெல்லாம் சாப்பாடு போனால் பெரிய ஒரு ஹோட்டலில் போனால் 120 ரூபா 150 ரூபா சாப்பாடு வாங்கலாம். நான் ஒரு சைடு வாங்கினா 200 சைடு ஆகிடுச்சு. நேற்று நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு 1200 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். அதுமாரி ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். வெறும் ஃபுல்லாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளோ கரெக்டாக கொடுத்துன்னு இருப்பாங்க. நல்லா வெறும் ஃபுல்லாக சாப்பிடலாம். எல்லா குழம்பும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்லேயும் மீன் குழம்பு எல்லாமே. குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்களுக்கு இங்கே பிடிச்சி எதுனா இந்த சிக்கன் குழம்பு மீன் குழம்பு நல்லா பிடிக்கும். எல்லா சாப்பாடுக்கும் எல்லா குழம்பும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். அவங்களே கொடுப்பாங்க. வெறும் ஃபுல்லாக திருப்தியாக கொடுப்பாங்க. ஒரு ரத்தன அடி ஒரு மூஞ்ச அது மாதிரிலாம் கிடையாது. இந்த கையெழுந்து பார்க்க மஞ்சள் சாப்பாடு நல்லா அருமையாக இதில்ல சாப்பாடுலாம். சாப்பாடு கூட இருக்கும். அந்த நம்மளால் வாங்க முடியாது சாப்பாடு. அந்த அளவுக்கு கூட இருக்கும். இங்கே நல்லா இருக்கும் சாப்பாடு. சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெயபாலு. என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் பெயிண்ட் வேலை செய்கிறோம். அவங்க சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எல்லாமே பிடிக்குது. சாம்பார், கார குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. டெய்லி சாப்பிட்றீங்களா இல்லை ரெகுலராக சாப்பிடுவோம்? ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றீங்க. எத்தனை நாள் அண்ணன் எத்தனை நாள் பழக்கம்? அவர் கடை வச்சதுலேருந்து வந்து அப்படியா? நீங்கள் கொடுக்குற அந்த 60 ரூபாய்க்கு அது வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குங்களா? திருப்தியான சாப்பாடு. சரி, நான் சொன்ன அந்த நாள் மதியம் பொறுத்த வரைக்கும் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 12 மணிக்குலேருந்து ஆரம்பித்து 2 மணிக்கெலாம் சாப்பாடு காலியாகிடும். 12:30 இல்லை 1 மணிக்கு வந்தால் கூட அந்த 1 ஹவரில் சாப்பாடு எங்களுக்கு வியாபாரம் முடியும். சப்போஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தால் தான் அதுக்கு மேலே டைம் இழுக்குமே தவிர, இல்லைன்னா 1 ஹவரில் 1.5 ஹவரில் சாப்பாடு முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கூட்டம் வரோம். எங்களால் கொடுக்க முடியாது, பார்சல் கட்ட முடியாது. நான் எல்லாம் நினைப்பேன், ஏன்னா பார்சல் வருது அப்படின்னு நினைப்பேன். சொல்லுங்க ப்ரோ, உங்கள் பேர் என்ன? சங்கர். ஓகே. நம்ம மேடவாக்கத்தில் தான் இருக்கோம். நம்ம இங்கே டெய்லி வந்து பள்ளிக்கரணில் சாப்பிடுவோம். இந்த கடை ரொம்ப அருமையாக இருக்கும். 60 ரூபா சாப்பாடு எக்ஸ்ட்ரா கூட கேட்டு சாப்பிட்லாம். மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன், முட்டை எல்லாமே இருக்குது. நம்ம ஆளுங்க எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்லாம். விருப்பம் இல்லை. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எப்படி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம்ல இல்லை ரெகுலராக சாப்பிடுங்க? நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம். ரெகுலராக சாப்பிடுங்க. ஸோ இவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச குழம்பு இல்லை சைட் டிஷ்ஷாக என்ன உங்களுக்கு? மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் வறுத்துருப்பாங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு 60 ரூபாய்க்குன்ற விலை அது வந்து கரெக்டாக இருக்குது? கரெக்டாக இருக்குது. நிறைய சாப்பாடு 2வது சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஓகே. மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பீச்சில் சுந்தரியாக்கா பெரியவங்க சின்னவங்க. அப்படியா? சூப்பர். நீங்கள் எப்படி இங்கே ரெகுலராக சாப்பிட்றீங்களா? ரெகுலராக சாப்பாடுன்னா அவங்கள திட்டின்னு இருப்பேங்க. நான் கடை போடலன்னா எங்கேயுமே போய் சாப்பிட பிடிக்காது. அவங்கள திட்டுருவேன் நான். என்ன குழம்பு பிடிச்சது? எல்லாமே பிடிக்குங்க.
மீன்லாம் இங்கே 30 ரூபா 40 ரூபா, வெளியே போனால் 60 ரூபா 80 ரூபா மீன் விற்பாங்க. இவங்க எல்லாமே நியாயமாக இருக்கும். 60 ரூபா சாப்பாடு அதான் அந்த தகுந்தவோடு நல்லா தான் இருக்கும். ஸோ 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? எல்லாரும் என்ன சொல்கிறது, அவங்க மனசார சாப்பிட்டு போகணும், வயிறார சாப்பிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கம்பேர் மற்ற கடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு அன்லிமிட்டாக கொடுக்கும்போது 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது? எங்களுக்கு லாபம்னு பெரிய அளவில் சொல்ல முடியாது. அதே இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு நிறைய சாப்பிடும்போது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ரெண்டாவது சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பரவாயில்ல அப்படிங்கிட்டு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த கேள்வி வந்து நான் எல்லார்ட்டையும் கேட்பேன். உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசை என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன ஆசைன்னா இந்த தொழிலை பொறுத்த அளவில் எனக்கு ஒரு சின்ன கடை வைக்கணும்னு ஒரு ஆசை. பெரிய ஆசைனா என்ன சொல்லலாம்? பெரிய ஆசைன்னா என்ன சொல்கிறது, அது என்னோட லைஃப்லேயே இருக்கிற ஒரு ஆசை என்னென்னா, இந்த தெருவில் எல்லாம் இருக்குல்ல, நாய் பூனைங்க அந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாரும் வந்து அதை வந்து ஒரு இதுவாகவே பார்க்குறாங்க. அது அந்த ஜீவராசிங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சூப்பர் சூப்பர். ஆமாம், அதுங்களுக்காக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நன்றி. அண்ட் பிரதர், உங்களை சந்திச்சா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அது என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்து.